வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகே கிளிட்ஸ். மூலிகை பெட்ரோலால் பரபரப்பாக பேசப்பட்ட தமிழர் யார் என்கிற சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதில் ராமர் பிள்ளை. இந்த பதிலை மிக சரியாக கூறிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏ. குமாரகுப்தர், பி. ஸ்ரீகுப்தர், சி. முதலாம் குப்தர், டி. சந்திரகுப்தர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் பி, ஸ்ரீகுப்தர். குப்த அரசர்களின் முதலாவது முக்கிய அரசர் யார்? ஏ. முதலாம் சந்திரகுப்தர், பி. முதலாம் சமுத்திரகுப்தர், சி. முதலாம் குமாரகுப்தர், டி. விஷ்ணுகுப்தர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி குமாரதேவி எந்த இனக்குழுவின் இளவரசி? ஏ. பெல்லாரி, பி. ஜெய்ப்பூர், சி. ராய்ப்பூர், டி. லிச்சாவி. இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் டி, லிச்சாவி. பொதுவாக அரசர்கள் தங்களது திருமண விஷயத்தை நாணயங்கள் மற்றும் செப்பேடுகளில் பதிவு செய்வதில்லை. ஆனால் முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவியை மணந்ததை வரலாற்றில் பதிவு செய்து வைத்துள்ளார். குப்தர்களின் பின்புலம் அரச பரம்பரையாக இல்லாத நிலையில் அவர்கள் வழிவந்த முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி என்கிற ஒரு பெரிய இனக்குழுவின் இளவரசி குமாரதேவியை மணந்ததால் தங்கள் பெருமையை பறைசாற்றும் விதமாக நாணயங்கள் மற்றும் செப்பேடுகளில் பொறித்துள்ளார். மகாராஜா, அதிராஜா என்று தன்னை அழைத்துக் கொண்ட குப்த அரசர் யார்? ஏ. ஸ்ரீகுப்தர், பி. சமுத்திரகுப்தர், சி. முதலாம் சந்திரகுப்தர், டி. ஹரிசேனர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி, முதலாம் சந்திரகுப்தர். குப்தர்களின் இரண்டாவது முக்கிய அரசர் யார்? ஏ. இரண்டாம் சந்திரகுப்தர், பி. சமுத்திரகுப்தர், சி. முதலாம் சந்திரகுப்தர், டி. கிருஷ்ணதேவராயர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரின் பிரயாக் கல்வெட்டை வடிவமைத்து தொகுத்தவர் யார்? ஏ. கிருஷ்ணதேவராயர், பி. சமுத்திரகுப்தர், சி. ஹரிசேனர், டி. சந்திரகுப்தர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி, ஹரிசேனர். சமுத்திரகுப்தர் படைத்தளபதி மற்றும் அமைச்சர்தான் இந்த ஹரிசேனர். பிரயாக் கல்வெட்டில் 33 வரிகள் உள்ளன. சமஸ்கிருதத்தின் ஒரு வகையான நாகரி வடிவத்தில் இந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யார்? ஏ. ஹரிசேனர், பி. சந்திரகுப்தர், சி. ஸ்ரீகுப்தர், டி. சமுத்திரகுப்தர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது.
சரியான பதில் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் காலத்து கல்வெட்டுகளில் அவரது தென்னிந்திய மற்றும் வட இந்திய படையெடுப்புகள் பற்றி விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வெற்றி செய்திகளால் அவரை இந்திய நெப்போலியன் என்று வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் V.A. ஸ்மித். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நெப்போலியன் பல நாடுகள் மீது படையெடுத்து வெற்றி கண்டவர். அவரை போல வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் பல போர்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் சமுத்திரகுப்தர். குதிரையை வைத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர் யார்? ஏ சமுத்திரகுப்தர், பி தருமர், சி அசோகர், டி சந்திரகுப்தர். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் ஆதரித்த புத்த சமய அறிஞர் யார்? ஏ கௌதம புத்தர், டி வசுபந்து, சி ஆனந்தன், பி மார்கபந்து. இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் பி வசுபந்து. வைணவத்தை பின்பற்றிய சமுத்திரகுப்தர் புத்த சமய அறிஞர் வசுபந்துவையும் ஆதரித்ததால் அவரை பாராட்ட நினைத்த இலங்கை அரசர் மானவர்மர் அவருக்கு நிறைய பரிசுகளை அனுப்பி வைத்தார். அதோடு புத்த ஞானம் பெற்ற கயாவில் இலங்கை யாத்ரீகர்கள் தங்குவதற்காக மடம் ஒன்றை கட்ட தனக்கு அனுமதி வழங்குமாறு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் மானவர்மன். பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது யார்? ஏ கிரேக்கர்கள், பி எகிப்தியர்கள், சி இந்தியர்கள், டி சீனர்கள். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியர்கள். பொது ஆண்டுக்கு முன்பு பாபிலோனியர்களும் அதன் பிறகு தென் அமெரிக்காவில் இருந்து மாயா நாகரிக மக்களும் இந்த பூஜ்ஜியத்தை எழுத்துக்களுக்கு இடையேயான இடத்தை நிரப்பவும் வேறுபடுத்தி காட்டவுமே பயன்படுத்தினார்கள். அதன் மதிப்பை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. குப்தர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த வானியல் அறிஞரான முதலாம் ஆரியபட்டாதான் சைஃபர் என்கிற பூஜ்ஜியத்துக்கும் மதிப்பு உண்டு என்று கூறி பூஜ்ஜியத்தின் மதிப்பை முதலாக பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு அறிவித்தார். இதன் மூலம் பூஜ்ஜியத்தின் மதிப்பை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு அறிவித்த பெருமை நம் இந்தியர்களையே சேரும். இப்போது உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி. காளிதாசர் இயற்றிய விக்ரமோவர்சியம் காவியத்தில் வரும் தேவலோக அழகி யார்? உங்கள் பதிலை கமெண்ட்களாக பதிவு செய்யுங்கள். பொது அறிவு தகவல்களை விரிவாக தெரிந்து கொள்ள நமது GK Glitz மெயின்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்கேயும் எப்போதும் இணைந்திருங்கள்.